அம்மா, என்னப்பா? மாடியில நீங்க இன்னைக்கு அந்த பழத்தெல்லாம் எரிச்சிட்டு இருந்தீங்களம்மா, அது பார்த்தேன். அது ம். என்னதும்மா அது? ம். அது இந்த உரத்துக்காண்டிதான்ப்பா. செடிகளுக்கு போடுறதுக்காண்டி, இந்த உரத்துக்கு இந்த இலை, அந்த காஞ்சு போன செடி கிடி எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எரிச்சு, இந்த சாம்பல வந்து ஒரு ஒரு பக்கெட் மாரி காமிச்சேன் பாத்தியா? ஆ, ஒரு இது மாரி. அதுக்குள்ள போட்டு வச்சு மூடி வச்சுருவேன் நானு. இந்த சரிம்மா. மண்ணு கூட்டுறது எல்லாத்தையுமே தூக்கி அதுல போட்டு வச்சு தண்ணி ஏதோ மழை விழுகாதபடி, மழையெல்லாம் விழுகாதபடி அதுல அப்படியே போட்டு போட்டு உரமாட்டி அத செஞ்சு வச்சிருந்துச்சு. ஆ, செடி மாத்தும் பொழுது வேற செடி வீணா போச்சு அத போட்டு அப்ப மாத்தும்போது அந்த மண்ணுல அத போட்டு கலக்கி அத ம், போடுவேன் நானு. ம், இந்த கலங்க தண்ணி இருந்துச்சுன்னா அத ஊத்தி அதுல வைப்பேன் நானு. அந்த மாரி செஞ்சு அது ஒரு உரம் மாரி அத செஞ்சு வைக்கிறேன். ம். செடிக்கு போடுறதுக்காண்டி அந்த இது தனியா எடுத்து வச்சுட்டு அந்த மாரி செஞ்சுட்டு இருக்கேன். சரிம்மா. அந்த மாரி போட்டா நல்லா பூலாம் நல்லா மலரும் ஏம்மா? பூ நல்லா இருக்கும். அந்த பூ ரோஸ் எவ்வளவு பெருசா இருந்துச்சு அந்த இவ்வளவு பெருசா இருக்கும் அந்த ரோஸ்னா அது பன்னீர் ரோஸ் அது பட்டன் ரோஸ் கிடையாது. பன்னீர் ரோஸ் வந்து அவ்வளவு வாசனையா இருக்கும். ம், அது அப்படி பூக்கும். அது தண்டி பூக்கும். ம், ம், செடியும் நல்லா பூக்கும். ம். முருங்கை மரத்துக்கு போடுவேன் நானு. முருங்கை மரத்துல கொஞ்சம் 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 இருந்து அப்புறம் இது மாதிரி காய்ச்சி போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை எடுத்து எல்லாத்தையும் அந்த தூர்கிட்ட போட்டு போட்டு வைப்பேன் நானு. ம். அதனால இவ்வளவு நாளா அந்த செடியெல்லாம் இருந்துட்டே இருக்கு. சரி. அதனால பூச்சிகள் வராம இருக்குமா? ஆமா. பூச்சி வராம இருக்கும். பூச்சி வராம இருக்கும். ம், ம், ம். செடிக்கு போட்டோம்னா பூச்சி வராம இருக்கும். நல்ல தள தளன்னு இருக்கும். செடியெல்லாம் வந்து ம். நல்ல இலையெல்லாம் விட்டு நல்ல நல்ல தள தளன்னு இருக்கும். சரிம்மா. சூப்பரா இருந்துச்சும்மா மாடி தோட்டம். ம். சரிப்பா. சரிம்மா, சரிம்மா. ஓகேம்மா. சரி. பாய்ம்மா. சரிப்பா, சரிப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அம்மாவோட நான் ஃபோனில் பண்ண கான்வர்சேஷன். அவங்க எப்படி அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசினது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி இவ்வளோ அழகான தோட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் கேட்டு அதே மாதிரி நீங்களும் தோட்டம் வச்சு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.